Hello students, welcome back to the channel. நான் உங்கள் மைத்தி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி Day 4 வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டுக்கு. Day 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் படிக்க முடிஞ்சது, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டீங்கன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேராவது பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு அக்கௌண்டன்சியில் லெசன் 1 to 4 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. டோட்டலாக 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. 3 மார்க்கில் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. 5 மார்க்கில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது சம்ஸோடு சேர்த்து உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த 10மே 5 மார்க்கில் ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள் தான் கொடுத்துருக்கு. அதாவது சம்மு ப்ளஸ் தியரி இது ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு சம்மில் எங்கேயாவது பிரச்சனை வருதா, இப்போ நீங்கள் 7,000 போகிறதுக்கு பதிலாக 700 சம்டைம்ஸ் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். 7 lakh போகிறதுக்கு பதிலாக 70 lakhsன்னு போடுவீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஜீரோஸை அக்கௌண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி அடிஷனை நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இப்போவே டைமிங்கை செட் பண்ணி நீங்கள் சம்மை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மார்க்கில் மொத்தம் 10 கொஷின்ஸ் இருக்குது. 3 மார்க்கில் உங்களுக்கு 8 கொஷின்ஸ் இருக்குது. எப்போவுமே தியரி தான் இது ரெண்டுமே கேட்பாங்க. சம்மு உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ தியரியை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. சம்மு நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் மோஸ்ட்லி தியரியில் வரும். ஸோ லெட்ஜருக்கும் ஜேர்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சிங்கிள் என்ட்ரினா என்ன, டபுள் என்ட்ரினா என்ன, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஒரு சம்மு நீங்கள் அக்கௌண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதெல்லாம் என்னென்னு தெரியாமல் நீங்கள் போட மாட்டீங்க கரெக்டாக. ஸோ அதை கொஞ்சம் இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க. அதுதான். அடுத்தது உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் புக், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, எக்ஸசைஸ் சம்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாடல் இந்த 10 மாடல் ஷுர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு நான் பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த பேஜ் நம்பரை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷனோட போட்டிருக்கேன், எந்தெந்த எக்ஸாம்பிள்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணி பார்க்க முடியாது. சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கெமிஸ்ட்ரியில் Day 4ல் 1 and 2 2 லெசன் தான் கொடுத்துருக்கு. 2 மார்க்கில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 2 மார்க்கில் கொடுத்துருக்கிற 12 கொஷின்ஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி படிங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாக அந்த கொஷின்ஸை எழுதி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படித்த உடனே கையோடு நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்கவும் மறக்காது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினோட Day 5ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you. All the best.